எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குத்தக தோட்டத்து கிணத்துல வந்து மயில் முட்டை விட்டுருக்குங்க. எத்தனை முட்டை விட்டுருக்கு, எந்த இடத்துல முட்டை விட்டுருக்கு அப்படின்ட்டு தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க முட்டை விட்டுருக்கு. இங்கே மேலே இருந்து பார்த்தா அவ்வளோவா தெரியாது. வாங்க உள்ளே இறங்கி கிணத்துக்குள்ளே இறங்கி தான் இப்போ காட்ட போகிறேன் உங்கள்கிட்ட முட்டையை. வாங்க எப்படி இறங்குறதுன்ட்டு காட்டுறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா மயில் முட்டையை பார்க்குற ஆசையில் தான் இப்போ கிணத்துக்குள்ளே இறங்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்படி காட்டுங்க பாருங்கள், எவ்வளோ சத்தையாக இருக்குது பாருங்கள். இந்த சத்தைக்குள்ளே வந்து மயில் முட்டை விட்டு வச்சுருக்குங்க. அதுவும் எவ்வளோ ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து மயில் முட்டை விட்டு வச்சுருக்கு பாருங்கள். நாங்கள் வந்து இந்த கிணத்துலலாம் வந்து அதிகமாக வரமாட்டோங்க. சரி, இப்போ ஆடு மேய்க்கலாட்டு தான் வந்தேன். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயில் பறந்து ஓடுனுச்சு. சரி, இங்கே தான் என்னமோ பறந்து ஓடுதே அப்படின்ட்டு கிட்ட வந்து பார்த்தா மயில் முட்டை விட்டுருக்கு. வாங்க அப்படியே வந்து பார்க்கலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இறங்குறதுக்கு. படியெலாம் அந்த சைடு இல்லைங்க, செவுத்து வழியாக தான் இறங்கணும். வாங்க எப்படி இறங்குன்னு பாருங்கள். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்ம கிணத்துக்குள்ளே தான் விழுவோம். இருந்தாலும் பிடிச்சிக்கலாம். பாருங்க கிணத்துல பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. காட்டுக்குள்ளே தாங்க மயில் வந்து முட்டை விட்டு வச்சிருக்கு பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. கிணத்துக்கும் பக்கத்தில் தான் மயில் முட்டை விட்டுருக்கு. இப்போ நான் அந்த பக்கமாக போய்க்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க முட்டை விட்டுருக்கு. வாங்க உங்களுக்கு கிட்ட வந்து காட்டுறேன். பாருங்க 5 முட்டை விட்டுருக்குங்க. எவ்வளோ ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து முட்டை விட்டுருக்கு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிணறு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சீத்த முள், அதுக்கு பக்கத்தில் செவுத்தை ஒட்டி மயில் வந்து முட்டை விட்டுருக்கு. கையில் வர முள் குத்திடுச்சுங்க இதில் வரும்போதுங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருக்குன்ட்டு இந்த முள். இப்போ அப்படியே உங்களுக்கு முட்டையை கையில் எடுத்து காட்டுறேன். 3 முட்டையை தான் எடுத்து காட்டிருக்கேன். மீதி முட்டையெல்லாம் காட்டல, ஏன்னா மயில் வந்து அந்த முட்டையெல்லாம் இப்போ பயமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. பாருங்கள் மயில் எவ்வளோ பெரிய முட்டையாக இருக்குது பாருங்கள். 3 முட்டை இருக்குது, கீழே 2 முட்டை, 5 முட்டை விட்டுருக்கு. இப்போ அப்படியே நம்ம வச்சுடலாம். வச்சுட்டு அப்படியே முட்டையை கீழே வச்சாச்சுங்க. இப்போ அது மூடின மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் மயிலுக்கு வந்து டவுட் வராது. பாருங்க பொங்கலாக இருக்குது. ஐயோ நிற்கிறதுக்கே பயமாக இருக்குங்க. சரி அப்படியே நம்ம கிளம்பிடலாம். நம்ம வந்து முட்டையை பார்த்தாச்சுங்க. இப்போ அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா மயில் பக்கத்தில் கத்திக்கிட்டே இருக்குது. நம்ம ஓடிடலாம். இதை வந்துட்டேன். இருந்தாலும் இங்கே பாருங்கள் முள்ளு சார் பூரா முள்ளாக இருக்குங்க. அப்படியே நம்ம கிளம்பிடலாம். சரிங்களா, இவ்வளோ ஒரு காடான இடத்துல வந்து மயில் முட்டை விட்டுருக்குங்க. அதுவும் கிணத்தோட செவுத்து ஓரத்தில் முட்டை விட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா முட்டை அங்கே தான் இருக்குது. நாங்கள் முட்டையை எதுவுமே பண்ணலை, பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டேன். எனக்கு ரொம்ப படபடப்பாயிடுச்சுங்க. பாருங்க எப்படி வேர்த்து ஊற்றுதுன்னு. முட்டையை பார்க்குற ஆர்வத்தில் கீழே இறங்கிட்டா, இருந்தாலும் கொஞ்சம் படபடப்பாயிடுச்சு. கிணத்துல கீது விழுந்துருவானா என்னமோன்ட்டு. அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஐயோ இதை எங்கே கால் வச்சு ஏறுதுன்னே தெரிலங்க. அப்பா கிளம்பியாச்சுங்க. வாங்க காட்டுறேன். இந்த இடத்துல தான் மயில் முட்டை விட்டுருக்கு. நம்ம பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணல, கிளம்பியாச்சு. ஓகேங்க, அவ்வளோதான் மயில் முட்டை பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். கிளம்பலாம். இதாங்க குத்தக காட்டு கிணறு. இந்த கிணத்துல தான் மயில் முட்டை விட்டுருக்கு. இதுக்கு வந்து படிக்கட்டுலாம் கிடையாதுங்க. நம்ம வந்து செவுத்தை பிடிச்சி தான் இப்போ இறங்கி வந்தேன். இந்த கிணத்துல தான் மயில் முட்டை விட்டுருக்கு. பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குன்ட்டு. முட்டை விட்ட இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த மரத்துக்கு பின்னாடி தான் முட்டை விட்டுருக்கு. வாங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆபத்தான கிணறு. அது மட்டும் இல்லாமல் பூரா செடி சத்த காடாக இருக்கிற கிணத்துல வந்து மயில் வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக தன்னோட முட்டையை வந்து விட்டுருக்கு. நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ணவே இல்லைங்க மயிலை. ஜஸ்ட்டு முட்டையை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். சரி, அந்த கிணத்தையும் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படிங்கிறதுக்குனால தான் இப்போ நான் கிணத்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா மயில் இந்த இடத்துல முட்டை விட்டுருக்குங்க. அங்கே ஒரு பொங்கு கிடக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் மயில் முட்டை விட்டுருக்கு. நம்ம அப்படியே பார்த்தாச்சு, பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இருந்தாலும் மேலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல தான் மயில் முட்டை விட்டுருக்கு. பாருங்க